இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மாமா எங்க காணோம்? கோவத்துல போனாரு. இனி எந்த கோவத்துல வர போறாரோ? வேற எந்த கோவம்? ரொம்ப நாளா அந்த பழக்கத்தை விட்டிருந்தாரு. மனசு சரியில்லாம குடிச்சாலும் குடிச்சிட்டு வந்துருவாரு. யாரு கண்டா? மைனி, அண்ணன் ஏன் மைனி வளைகாப்புக்கு வராம விட்டுருச்சு? நிச்சயம் ஒரு காரணம் இருக்கு. நான் கேட்டா சொல்லிருவான். பாப்போம். ஓரளவுக்கு காஞ்சிருச்சுட்டி. போதும், நீ நுனி முடிச்சு போட்டு விட்டுற, அதுவா காஞ்சிரும். மாமா எப்போ வருவாரோ? அவர் வர்றப்போ யார் கதவு திறந்து விடுவா? நாங்க இங்க தானே படுத்திருப்போம். நாங்க எழுந்துக்கிறோம். நீ போய் படு, நாங்க பாத்துக்கிறோம். நீ காப்பியை குடிச்சிட்டு முதல்ல போய் உறங்கு. மாத்திரை ஏதாவது கொடுக்க வாட்டி? இல்ல வேணாம், என்கிட்ட இல்லாத மாத்திரையா? நான் போய் படுக்கிறேன். குட் நைட். இதுக்கு தான் சொன்னது, தேவையில்லாம மழையில நனையாதண்டி. இப்ப பாத்தியா, தும்புத, அப்புறம் இரும்புவ, அப்புறம் தர்மம் பிடிச்ச ஆறு என்னச்சுவா? ஏண்டா வரல? என்ன நீ மதிக்கிற லட்சணம் அவ்வளவுதானா? டேய், என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? இல்லை, எவ்வளவு நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு? இப்படி உட்காரு. நம்பிக்கை இல்லாமையா உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்? ஏம்ல, நான் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு புரியுமா இல்லையா? அது சொல்லு. அது வெறும் வீண் பிடிவாதத்துக்கு இல்லைன்னு எனக்கு தெரியணும்ல. இப்ப நான் சொல்ல மாட்டேன்ல, என்னால சொல்லவும் முடியாது. ஏன் முடியாது? நான் தான் இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லுதோம்ல, எப்பவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லல. எப்பதான் சொல்லுவ? இல்லை, நேரம் வரும்போது நானே அது உனக்கு சொல்லுதோம்ல. அதுக்கு முன்னாடி நான் அதை சொன்னா அது சரியாவாது. எனக்கு எசைக்கு முக்கியம், அத்தையும் முக்கியம். அம்மாவை சரி பண்ணிடலாண்டா, அதை நான் பாத்துக்கிறேன். அது எனக்கு தெரியும், நீ பாத்துக்கிடுவேன்னு. இல்லை, அத்தை எனக்கு அம்மா மாதிரி இல்ல, அவ நல்லா இருக்கணும், அதுவும் எனக்கு முக்கியம்ல. அது போதும் எனக்கு. புரியுதுடா, உனக்குள்ள இருக்கிற எமோஷன் எனக்கு நல்லாவே புரியுது. சரி, வருத்தப்படாத, நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். நீ முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணு. நானா இதை சொல்ற வரைக்கும் நீ இதை பத்தி என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. டேய், நான் இவன் தான்டா, இந்த கிழமை தான்டா. தூக்குங்கடா. சரிண்ணே. ஏய் வாங்கடா. நல்லா கட்டிட்டியா? தூக்கு தூக்கு. டேய் வாங்கடா சீக்கிரம். டோர் தர. ஏத்துக்கடா. போ. சீக்கிரம் தொடறோம். ஏத்துடா. ஏறுங்க உள்ள. நீ ஏறா வேகமா. சரிண்ணே. உன்னோட காலுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்னாச்சு? மேடம், ஆளை தூக்கிச்சு மேடம். ஜீப்ல வச்சிருக்கேன் மேடம். நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு போ. நான் சொல்ற வரைக்கும் அந்த ஆளை பத்திரமா பாத்துக்க. சரிங்க மேடம். டேய் தப்பிச்சிட போறோம். நல்லா புடிங்கடா. மீதியாரு. டேய், அம்மா கால் எப்படி இருக்கு உனக்கு? அங்கிருந்து நொண்டி நொண்டி வந்தியே. உயரத்துல இருந்து குடிச்சதுனால திடீர்னு குதிச்சதுல கொஞ்சம் சதை பிசைஞ்சிக்கிச்சு. 2 உதறி விட்டதுல சரியா போச்சு. சண்முகம், என்ன இது பழக்கம்? காரணம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. இசக்கியோட வளகாப்புக்கும் வரல, இப்ப எதுக்குடா அங்க போன? இல்லை, இந்த விஷயத்தை பத்தி என்ன கேட்க கூடாது நான் சொல்லியிருக்கோம்ல. விடல, நேரம் வரும்போது நானே சொல்லுதேன். அது வரைக்கும் பொறுமையாரு.
சரி சரி குல்ஃபி வாங்கட்டா? என்ன வேணுமோ வாங்கல, உனக்கு பிடிச்சத வாங்கிக்க. அப்பனுக்கும் குல்பி பிடிக்கும், அவருக்கும் சேர்த்து வாங்கிக்க. சரி எனக்கு தங்கச்சிகள் சேர்த்து வாங்க. என்ன? டேய், எங்கடா போற? டேய், என்னல வண்டிக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. திரும்பி பார்த்தோன்னே வேற கிளம்பி போதாவ. ஏதோ பிரச்சனையா இருக்கும் போது என்னன்னு பார்த்துட்டு வரேன். டேய் டேய் டேய், டேய் இருடா. டேய் அது போலீஸ் ஜீப்டா. ஏதோ குடிகாரன் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அவ்வளவுதான் விடு. நீ பேசாம இங்க வா. டேய் தம்பி ஒரு 5 குச்சி ஏஸ் கொடு. இதுல பாக்கி வச்சுக்க. சரிண்ணே. ஏம்ல, போலாம். வீட்டுல தங்கச்சிகளுக்கு இந்த விஷயம்லாம் சொல்ல வேண்டாம். நான் ஏன் சொல்ல போறேன்? எல்லாரும் உன் மேல செம்ம கடுப்புல இருப்பாளுங்க. இந்த ஐஸை கொடுத்து கூல் படுத்தலாம் வா. போலாம். அண்ணன் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்ட்டு நீங்க நம்புதீங்களா இல்லையா? எசைக்கு வளகாப்புக்கு நான் வராம போனது ஒரு முக்கியமான காரணம் இருக்குல்ல. அது என்னன்னு இப்ப எல்லாம் சொல்ல முடியாது உங்ககிட்ட எல்லாம். ஆனா சத்தியமா எனக்கு எசைக்கு மேல எந்த வருத்தமும் கிடையாது. அவளை நான் ஏன் வெறுக்க போதேன்? அப்போ காரணம் என்னன்னு சொல்லு. நானும் 10 தடவை கேட்டுட்டேன்டி. இவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா எனக்கு உங்க அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால சொல்றப்ப சொல்லட்டும்னு நானும் மன்னிச்சிட்டேன். இல்லை, அவளே என்னை மன்னிச்சிட்டா. உங்களுக்கு என்னல? அண்ணன் சொல்லுது கேளுங்க. இந்தாங்க ஐஸ் வாங்கிக்கிடுங்க. சரி, சாரிண்ணே. என்ன காரணமா இருந்தாலும் தயவு செஞ்சு நேரம் வரும்போது எங்ககிட்ட சொல்லி நேரம் வரும்போது சொல்லுதேன். ஐஸ் உருகுது, இந்தாங்க சாப்பிடுங்க. வாங்கிக்கோ. இந்தால பட் நேரம் வெளியிலே இருந்ததுல உருகி பிடிச்சி பார்த்து சிந்தாம சாப்பிடுங்க. இந்தால இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிறகு சாப்பிடுங்க. இல்லை, நான் போய் படுக்கலாம். ஆமா, எங்க அப்பா நான் காணா? இன்னும் வரலண்ணே. அதான் எங்களுக்கும் கவலையா இருக்கு. இம்பிட்டு நாள் அந்த கருமத்தை தொடாம இருந்தாரு. இன்னைக்கு நடந்த பஞ்சாயத்துக்கு அதை குடிச்சுதான் ஆறுதல் பட்டுக்கணுமா? உடம்பு வேற சரியில்லாத மனுஷன் எதுக்கு போய் இதை குடிக்கணும்? அவரு எல்லாம் விடிஞ்சா வந்துருவாரு. சரி படுங்க, போய் படுக்க. இல்ல வீரா, காபி போடலையா? என்ன அப்படி வித்தியாசமா பாக்குதீங்க? மாமா கோச்சுக்கிட்டு போனார்ல, இன்னும் வீட்டுக்கு வரல.